Salams everyone, welcome to Foodie Vogue. புட்டிங்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஏஜ் குரூப்புமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். அதுவும் எஸ்பெஷலி ரமதான் டைமில் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக புட்டிங் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் புட்டிங் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு 1 பேக்கெட் அகரகர் ஒரு சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். இதில் 1 பேக்கெட்டில் 10 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை சோக் பண்ணிக்கலாம். இப்போது இது சோக் ஆகிட்டுருக்க டைமில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இன்னொரு பேனில் 1 கப் வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயில் ஆனோடனே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அகரகரை இதில் ஆட் பண்ணி நல்லா கரையிற வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க், அதாவது ஆறின பால் ஊற்றி ஃபுல்லாக லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 7 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் அந்த கஸ்டர்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் ஆட் பண்ணோடனே பால் திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இதில் அகரையும் ஆட் பண்ணிக்கலாம். அகரகர் ஆட் பண்ணிவிட்டு அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 1 மினிட்க்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கீ இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணி டின்னை கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங் மிக்சரை மோல்டில் ஊற்றுறப்ப ஸ்லோவாக ஊற்றணும், இல்லைனா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் புட்டிங் ஹாஃப் செட் ஆகிருக்கு. இப்போது உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸும் செர்ரிஸும் ஆட் பண்ணிக்கிறேன். டூ ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக செட் ஆகி நம்ம கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. ஸோ நீங்களும் இந்த ஈஸி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
Thanks for watching.